ஆமாண்ணே, பெரம்பூர் நம்பர் தொகுதி தான் 9. சென்னை ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டரங்க வளாகத்தில் தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான போட்டிகளில் வீரர் வீராங்கனைகள் சிறப்பான சாதனைகள் படைப்பதற்கு தேவையான உயர்தர பயிற்சி மற்றும் வசதிகளை வழங்கும் வகையில் சர்வதேச தரத்திலான பல்தள விளையாட்டு வளாகம் ஹை ரைஸ் மல்டி ஸ்போர்ட்ஸ் சென்டர் உருவாக்கப்படும். அதாவது சைனாலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 ஃப்ளோர்ல எல்லா இண்டோர் கேமையும் கொண்டு வந்துருவாங்க. அது பாஸ்கெட் பால் ஆகட்டும், வாலிபால் ஆகட்டும். அந்த மாதிரி ஸ்டேடியம் வந்து முன்னாடி G+3 G+4 தான் இருந்துச்சு. ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 20 மாடியில ஒரு பெரிய சென்டர்ஸ் உருவாக்க போறதுங்கிறது அதோட பதிவு நேரு ஸ்டேடியத்தில். ஒலிம்பிக் மற்றும் சர்வதேச அளவிலான போட்டிகள் தொடர்பான நடவடிக்கைகளை ஒருங்கிணைப்பதற்காக தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் ஒலிம்பிக் இல்லம் SDAT ஒலிம்பிக் இல்லம் சென்னையில் அமைக்கப்படும். சேம் நேரு ஸ்டேடியத்தில் ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷனுக்கு சரியான ஆபீஸ் கிடையாது. அவங்களுக்கான நிர்வாக ரீதியான ஒரு பிளான் பண்றதுக்கான ஆபீஸ் கிடையாது. ஸோ அவங்களுக்கான ஒரு ஆபீஸை தமிழ்நாடு ஒலிம்பிக் அசோசியேஷனுக்காக உருவாக்கப்படும். மாநில விளையாட்டு சங்கங்களின் அங்கீகாரம், நிர்வாகம், நிதி மேலாண்மை, வெளிப்படைத்தன்மை, பாலியல் தொல்லை தடுப்பு, வீரர் வீராங்கனைகளுக்கான தேர்வு நடைமுறைகள் மற்றும் பாதுகாப்பான விளையாட்டு சூழலை உறுதி செய்ய தமிழ்நாடு விளையாட்டு சட்டம் தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் ஆக்ட் நடைமுறைப்படுத்தப்படும். இத தமிழ்நாடு ஒலிம்பிக் அசோசியேஷனுடைய ஜெனரல் செக்ரட்டரி நான், பாஸ்கெட்பால் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவுடைய பிரசிடென்ட் நான், தமிழ்நாடு பாஸ்கெட்பால் அசோசியேஷனுடைய பிரசிடென்ட் நான். ஸ்போர்ட்ஸை வந்து மாநில அரசு கீழே இருந்தாலும் ஒவ்வொரு விளையாட்டையும் ஒவ்வொரு சங்கம் தான் வந்து நிர்வகிக்குது. ஆனால் இந்த விளையாட்டு சங்கங்களுடைய பிரச்சனையினால நம்மளுடைய விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகளுடைய பாதிப்பு மிகப்பெரிய பாதிப்பு. இது பேட்மிண்டன்ல கிட்டத்தட்ட 10 வருஷம் எலெக்ஷன் நடந்தாம இருந்துச்சு. அந்த அன்புமணி எனக்கு தெரியும். அப்படி ஒரு எலெக்ஷனோ இல்ல கோர்ட்லயோ அந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையமே அந்த அசோசியேஷனை வந்து டேக் ஓவர் பண்ணிக்குவோம். நம்மளே மேட்ச் எடுத்து நடத்துவோம். கோர்ட்ல அந்த பிரச்சனை சரியாகிற வரைக்கும் விளையாட்டு வீரர்களுக்கான பாதுகாப்பை நம்ம உருவாக்கி கொடுப்போம். தேசிய அளவிலான அனைத்து விளையாட்டு போட்டியில் தமிழ்நாட்டின் சார்பில் பங்கேற்கும் வீரர் வீராங்கனைகளுக்கு விமான பயண கட்டணம் மற்றும் பிளேயிங் கிட் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மூலம் வழங்கப்படும். இது முக்கியமான அறிவிப்பு. மாண்புமிகு முதலமைச்சருக்கு நன்றி. அதாவது கிட்டத்தட்ட 36 அசோசியேஷன்ல இருந்து பாஸ்கெட் பால், வாலிபால், அத்லெட்ஸ் சொல்லிட்டு விளையாடுறதுக்கு சவுத் இந்தியாவை தாண்டி அதிகமா பஞ்சாப் போவாங்க, டெல்லி போவாங்க, உத்தரகாண்ட் போகும்போது ட்ரெயின்ல போகும்பொழுது கிட்டத்தட்ட 3 நாள் ஆகும். ஸோ தமிழ்நாட்டில் யார் யாரெல்லாம் அண்டர் 13, அண்டர் 16, அண்டர் 18 எந்த வயசு கேட்டீங்களும் தமிழ்நாடு கிட்டுன்னு போட்டுட்டாலே அது SDAT தமிழக அரசு அவங்களை வந்து பாதுகாக்கும். அவங்களுக்கான அனைத்து பிளைட் டிக்கெட்ஸும் SDAT புக் பண்ணும், தமிழ்நாடு அரசே புக் பண்ணும். பிளைட்ல பிளேயர்ஸ் போயிட்டு வரதுக்கான அனைத்து வசதிகளையும் தமிழ்நாடு அரசு செஞ்சு கொடுக்கும். தமிழ்நாட்டு விளையாட்டு வீரர்கள் ஒலிம்பிக் போட்டிகளில் பதக்கம் வெல்வதற்கு தேவையான சிறப்பு பயிற்சிகளை அளிப்பதற்காக கூடுதலாக 10 வெளிநாட்டு பயிற்சிகளும் 10 நிபுணத்துவம் பயிற்சிகளும் நியமிக்கப்படுவார். ஃபாரின் கோச்சஸ் நம்ம வந்து அப்பாயின்மெண்ட் பண்ண போறோம். அங்கீகரிக்கப்பட்ட தேசிய விளையாட்டு கூட்டமைப்புகள், மாநில விளையாட்டு சங்கங்கள் தமிழ்நாட்டில் நடத்தப்படும் சர்வதேச, தேசிய மற்றும் மாநில அளவிலான போட்டிகளை தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் விளையாட்டு அரங்கில் கட்டணமின்றி நடவதற்கு அனுமதி வழங்கப்படும். முன்னாடி நேரு ஸ்டேடியத்தில் எந்த அசோசியேஷன் நேஷனல்ஸோ இன்டர்நேஷனல் மேட்ச் நடத்தினா கிட்டத்தட்ட 10 நாள் மேட்ச் நடத்தினா 30 லட்ச ரூபா நாங்கள் ஃபீஸ் பே பண்ண வேண்டியிருக்கோம் ஒரு அசோசியேஷன். இப்போ நேஷனல் லெவல், இன்டர்நேஷனல் லெவல் மேட்ச் நடத்தினா எல்லாமே ஃப்ரீங்கிறத நாங்கள் வந்து இங்கே பதிவு பண்றோம், விளையாட்டை வந்து மேம்படுத்துவதற்காக. எலைட் மற்றும் MIMS திட்டத்தின் கீழ் தகுதி பெறும் அனைத்து விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் நிதி உதவி வழங்கப்படும். CDS திட்டத்தின் கீழ் தகுதி பெறும் வீரர் வீராங்கனைகளின் எண்ணிக்கை 200 இருந்து 300 உயர்த்தப்படும். மேலும் MIMS மற்றும் CDS திட்டங்களின் கீழ் தற்போது வழங்கப்பட்ட ஒரு நிதி உதவி உயர்த்தி வழங்கப்படும். தமிழ்நாட்டின் பாரம்பரிய விளையாட்டான கபடி, கோகோ, சிலம்பம், களரிப்பட்டு, மல்லர் கம்பம் உள்ளிட்ட விளையாட்டுகளை உலக அளவிற்கு கொண்டு செல்லும் வகையில் ஆண்டுதோறும் தமிழ்நாடு கிராமிய பாரம்பரிய விளையாட்டு போட்டிகள் ரூபாய் 42 கோடி செலவில் நடத்தப்படும். மேலும் பெண்களை ஊக்குவிக்கும் வகையில் சிங்கப்பெண் விளையாட்டு திருவிழா நடத்தப்படும். பெண்களுக்கான தனி டோர்னமெண்டை நம்ம நடத்த போறோம் தமிழ்நாடு முழுவதும். ஒலிம்பிக், பாரா ஒலிம்பிக் போட்டிகளில் தங்க பதக்கம் வெல்லும் தமிழ்நாட்டை சேர்ந்த வீரர் வீராங்கனைகளுக்கு வழங்கப்பட்டு வரும் உரிய ஊக்கத்தொகை ஹை கேஷ் இன்சென்டிவ் ரூபாய் 3 கோடியிலிருந்து 5 கோடியாகவும், வெள்ளி பதக்கம் வெல்லும் வீரர் வீராங்கனைகள் 2 கோடியிலிருந்து 3 கோடியாகும், வெண்கல பதக்கம் வெல்லும் வீரர் வீராங்கனைகளுக்கு 1 கோடியிலிருந்து 2 கோடியாகும் உயர்த்தி வழங்கப்படும். அதே போன்று ஆசிய, பாரா ஆசிய மற்றும் காமன்வெல்த் போட்டிகளில் பதக்கம் வெல்லும் வீரர் வீராங்கனைகளுக்கு உரிய ஊக்கத்தொகையை உயர்த்தி வழங்கப்படும்.
ஒலிம்பிக் மற்றும் பாராலிம்பிக் போட்டிகளுக்கு தகுதி பெறும் தமிழ்நாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு வழங்கப்பட்டு வரும் சிறப்பு நிதி உதவி 7 லட்சத்திலிருந்து 10 லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும். அதே போன்று பாரா ஆசிய மற்றும் காமன்வெல்த் பாரா காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகளுக்கு தகுதி பெறும் வீரர் வீராங்கனைகளுக்கு முதல் முறையாக 7 லட்சம் சிறப்பு நிதி வழங்கப்படும். சென்னை நேரு பூங்கா விளையாட்டு வளாகத்தில் புதிய செயற்கை இலை தடகள ஓடுகள பாதை அமைக்கப்படும். மேலும் திருநெல்வேலி மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்ட விளையாட்டு வளாகங்களில் உள்ள செயற்கை இலை தடகள ஓடுதள பாதைகள் தலா 9 கோடி மதிப்பீட்டில் சீரமைக்கப்படும். கரூர், கடலூர் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் புதிய பல்நோக்கு உள் விளையாட்டரங்கள் தலா 14 கோடியில் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். திருப்பத்தூர், திருவாரூர், கடலூர் மற்றும் திருப்பூர் மற்றும் விளையாட்டு வளாகங்களில் புதிய நீச்சல் குளங்கள் தலா 7.15 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும். தமிழ்நாட்டு விளையாட்டு வீரர்கள் தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான ஸ்கேட்டிங் போட்டிகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை அதிகரிக்கவும் இளைஞர்களிடையே ஸ்கேட்டிங் விளையாட்டினை ஊக்குவிக்கவும் மாநிலம் முழுவதும் ஸ்கேட்டிங் ரிங் அமைக்கப்படும். விளையாட்டு வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளுக்கு நவீன விளையாட்டு உபகரணங்கள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் அனைத்து மாவட்டங்களிலும் விளையாட்டு உபகரணம் வங்கி ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் பேங்க் ரூபாய் 15 கோடி மதிப்பீட்டில் ஏற்படுத்தப்படும். கடைசி, சென்னை ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்கில் விளையாட்டு உள்கட்டமைப்பு மற்றும் இதர வசதிகளை மேம்படுத்தும் வகையில் ரூபாய் 25 கோடி மதிப்பீட்டில் மறுசீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும். 25 இன்னொரு 3 தான். ஸ்போர்ட்ஸுக்காக ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன். மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் செல்வி ஜே ஜெயலலிதா பெயரில் சென்னை கீழ்ப்பாக்கத்தில் அமைந்துள்ள ஜே உள் விளையாட்டு அரங்கத்தில் உள்ள உட்கட்டமைப்பு மற்றும் ஆடுகள வசதிகள் மறுசீரமைக்கப்படும். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் கீழ் செயல்பட்டு வரும் அனைத்து விளையாட்டு விடுதிகளிலும் தங்கி பயிலும் பள்ளி மாணவ மாணவியருக்கு அன்றாட விளையாட்டு தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் மாதம் 500 வீதமும், கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு மாதம் 1000 வீதமும் விளையாட்டு வீரர் மேம்பாட்டு மானியம் என்ற புதிய திட்டத்தின் கீழ் வழங்கப்படும். இதற்காக 1.77 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். 3% விளையாட்டு இடஒதுக்கீட்டின் கீழ் பணி நியமனம் பெற்றுள்ள விளையாட்டு வீரர் வீராங்கனையின் தொடர்ச்சியான பயிற்சி மற்றும் பதக்க இலக்கை ஊக்குவிக்கும் வகையில் அவர்களுக்கு சிறப்பு தற்செயல் விடுப்பு மற்றும் தினசரி பயிற்சி வழங்க அனுமதி வழங்க புதிய கொள்கை வகுக்கப்படும். பல்வேறு விளையாட்டுகளில் திருநர்களின் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் பங்கேற்பை ஊக்குவிக்கிறது. அவர்களின் திறன்களை வெளிப்படுத்தவும் மேம்படுத்தவும் திருநர்கள் விளையாட்டு போட்டிகள் முதல் முறையில் தமிழ்நாட்டில் நடத்தப்படும். டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அவங்க ஃபினான்ஸ் ரீதியாக ரொம்ப புவரான சுச்சுவேஷன் இருக்காங்க. ஸோ அவங்கள நமக்கு திருநங்கர்களுக்கான ஒரு விளையாட்டு தனி ஸ்பெஷல் ஸ்டேட் லெவல் டோர்னமெண்ட் நம்ம நடத்த போகிறோம். ஒலிம்பிக், ஆசிய, காமன்வெல்த் போட்டிகளில் இடம்பெற்றுள்ள விளையாட்டுகளில் அங்கீகரிக்கப்பட்ட மாநில விளையாட்டு சங்கங்களுக்கு வழங்கப்படும் ஆண்டு மானிய தொகை ரூபாய் 25 லட்சத்திலிருந்து 50 லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும். அதே போன்று தேசிய விளையாட்டு போட்டிகள், கேலோ இந்தியா விளையாட்டு போட்டிகளில் உள்ள விளையாட்டுகளுக்கு ஆண்டு மானியம் 30 லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும். தமிழ்நாடு உடற்கல்வியில் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகத்தில் உலக தரத்திலான பயிற்சியாளர்களை உருவாக்கும் வகையில் தேசிய விளையாட்டு நிறுவனத்தால் அங்கீகரிக்கப்பட்ட விளையாட்டு பயிற்சியாளர் பட்ட படிப்பு டிப்ளமோ இன் ஸ்போர்ட்ஸ் கோச்சிங் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அறிமுகப்படுத்தப்படும். மேலும் பல்கலைக்கழகத்தில் உள்ள விடுதி கட்டடங்கள் மற்றும் பல்வேறு கட்டடங்கள் உலக தரத்தில் மேம்படுத்தப்படும். தேசிய மாணவர் படை இயக்குநரகம், குழு தலைமையங்கள் மற்றும் அலுவலகங்களின் உட்கட்டமைப்பை வசதிகள் ரூபாய் 81 லட்சம் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தேசிய மாணவர் படை பயிற்சிக்காக பல்வேறு நவீன வசதிகளுடன் தேசிய மாணவர் படை NCC பயிற்சி அகாடமி உருவாக்கப்படும்.